Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பி பிளாக் எலமெண்ட் பார்ட் 2 லெசனில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல இருக்கக்கூடிய 4th ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் ஏ ரியாக்ட்ஸ் வித் ஸ்ட்ராங் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ ஒரு சாலிட் ஏ என்னன்னு தெரியாது, அது வந்து ஸ்ட்ராங் அக்வஸ் சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபவுல் ஸ்மெல்லிங்னா இப்போ வந்து கோழி பண்ணலாம் வைக்கும்போது ஒரு மாதிரி அந்த கோழியிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதுதான் சொல்கிறாங்க. Foul smelling gas B which spontaneously burn in air giving smoky rings அப்படின்னா அது வந்துட்டு ஏர்ல வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எரியும். ஓகேவா? எரியும் போது அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மோக்காக வரும். ஸோ இது வந்துட்டு ஏ அண்ட் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே நமக்கு இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ்லி பேர்ன் இன் ஏர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பி என்ன அப்படின்னா பாஸ்பைன். ஓகேவா? PH3 அப்படிங்கிறது அதோட ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் அல்லது பி ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு பாஸ்பெயினை வந்துட்டு உருவாக்கி இந்த ஷிப்பிலெல்லாம் மாட்டிப்பாங்கல்ல, நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பாஸ்பெயினை உருவாக்கி லைக் ஒரு ஸ்மோக்கி அப்பியரன்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு எங்கெல்லாம் நீங்கள் ஸ்பான்டேனியஸ்லி பேர்ன் இன் ஏர் கிவிங் ஸ்மோக்கி ரிங்ஸ்ன்னு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பாஸ்பெயின் அப்படின்றத எழுதிடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா நமக்கு வந்துட்டு இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒன்றுன்னு தெரிஞ்சிச்சு. இதில் வந்துட்டு எனக்கு ரெட் பாஸ்பரஸா அல்லது ஒயிட் பாஸ்பரஸா அப்படின்றதா இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நமக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸை P4 ப்ளஸ் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஸ்ட்ராங் அக்வஸ் சொல்யூஷன் NaOHோட ஆக்ட் பண்ணும்போது ப்ளஸ் H2ஓட ஆட் பண்ணும்போது Na2HPO2 அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பாஸ்பைன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஸ்பான்டேனியஸ்லி இக்னைட்ஸ் இன் ஏர் டு கிவ் அ ஸ்மோக்கி ஃப்ளேம். ரொம்ப டாக்ஸிக், ஹைலி ஃப்ளேமபிள்னா டக்குன்னு எரியக்கூடியது. ஓகேவா? பேசிக்காக நம்ம ஒயிட் பாஸ்பரஸ் கூட இந்த NaOH சேர்த்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ P4லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா Na2HPO2ங்கிறது கிடைக்குது. இப்போ இங்கே பாஸ்பரஸ் இங்கே இருக்குது, பட் ஆக்சிஜன் கூட இருக்குது. கரெக்டாக? ஆனால் பார்ஷியலி ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாஸ்பைனுக்கு வந்து நமக்கு ஹைட்ரஜன் கூட வந்திருக்கு, அதனால பார்ஷியலி ரெடியூஸ்டு. ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்டா? அதனால பார்ஷியலி ஆக்சிடைஸ்டு, பார்ஷியலி ரெடியூஸ்டு. இது வந்து நம்ம ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதனால இந்த P4 பேசிக்காவே நமக்கு ஒயிட் பாஸ்பரஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு நமக்கு பாஸ்பைன் அப்படின்றத கொடுக்கும் அக்வஸ் NaOHோட சேரும்போது. ஸோ அதனால உங்களோட ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் அப்படின்னு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.